அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே இன்றைய தினம் இறுதி பத்தாக இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ரை எந்த இரவுகளில் தேட வேண்டும் என்று பெருமானாரால் வலியுறுத்தப்பட்டதோ அந்த 10 தினங்களினுடைய முதல் நாள் இன்று. அல்லாஹ் நம் யாவருக்கும் இந்த ஆண்டினுடைய லைலத்துல் கத்ரை அடைந்து பாக்கியங்களை பெறுகிற நசீபை வழங்குவானாக. இறுதிப்பத்திலே குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளிலே இரவு கண்விழித்து நல்லமல் செய்யக்கூடிய நசீபை தருவானாக. குறிப்பாக நம்முடைய பள்ளியிலே ஏத்திகாஃப் இருப்பதற்கு நம்முடைய பாரத்தை எல்லாம் வாங்கி கொள்ள வந்திருக்கக்கூடிய அந்த நன்மக்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் அருள் செய்யட்டுமாக. பொதுவாகவே மஹல்லாக்களில் ரமலான் வந்துருச்சுன்னா பிந்தின 10 ஏத்திகாஃப் இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அந்த மாதிரி மாஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியிலும் வழக்கமாக வரக்கூடியவர்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் மென்மேலும் இன்னும் அதிகமான நாட்கள் நம்முடைய பகுதி மக்கள் அதிகமாக ஏத்திகாஃப் இருப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. கண்ணியமான சகோதரர்களை, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நபி யார் என்றால் யூஷா பின் நூன். மூசா நபியை பற்றி 3 நாள் பார்த்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட நபிமார்களுடைய தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நபி 17வது நபி. குர்ஆனில் கூறப்படுகிற 25 நபிமார்களிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த நபி 17வது நபி. என்ன நபின்றதை ஒரு தடவை நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி முடியலை அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அதனுடைய வரிசை சீரீஸ் ஃபுல்லாக இருக்குது. முடிஞ்சால் போய் பேரை மட்டும் பார்த்துக்குங்க இன்ஷா அல்லாஹ். அன்பான சகோதரர்களே, யூஷா பின் நூன் யார் இவர் என்றால் மூசா அலை இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த நபி தான். சொல்லப்போனால் மூசா நபி கூடவே இருந்தவர். மூசா நபி கூடவே இருந்தாங்க. ஹிதர் அலி இஸ்லாமை மூசா அலி இஸ்லாம் சந்திக்கும் ஒரு நிகழ்வை அல்லாஹ் சூரா அல் கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயத்திலே சொல்கிறார். அப்போ கூட யார் போனான்னா இவங்க தான் போனாங்க. அது அல்லாஹு தஆலா பெயர் சொல்லலை, ஃபதா அப்படிங்கிறான். ஃபதன் என்றால் இளைஞர் அர்த்தம். அந்த சமயத்தில் ஒரு வாலிபராக இருந்தார். மூசா அலி இஸ்லாமுக்கு ரொம்ப பெரிய அரணாக துணையாக இருந்தார். மூசா அலி இஸ்லாமுடைய அன்பையும் மிகுந்த அக்கறையும் பெற்றவராக யூஷா பின் நூன் அலி இஸ்லாம் இருந்தார்கள். மூசா அலி இஸ்லாமுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா இவங்களுக்கு தான் அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்தான். மூசா அலி இஸ்லாமுக்கு பின்பு சற்றேறக்குறைய இவர்கள் ஒரு 27 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவங்க வஃபாத்தானதுக்கு பின்னாடி. அப்போ அந்த காலகட்டத்திலே மூசா அலி இஸ்லாமுக்கு அருளப்பட்ட தௌராத் வேதத்தை அதை வைத்து மக்களை வழிநடத்தக்கூடிய நபியாக யூஷா பின் நூன் அவர்கள் இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் வரலாற்றில் பார்க்குறோம். மூசா நபியை பற்றி பேசுறதுனால நேற்று ஒரு சகோதரர் கேட்டால் அறிவார்ந்த கேள்வி அது. மூசா அலி இஸ்லாம் பிறக்கிறதே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு, பிள்ளையெல்லாம் கொல்ல சொன்னான ஃபிரௌனு, எப்படி தம்பி வந்தார் ஹாரூன்னு கேட்டாங்க. மூசா இருக்காங்க, ஃபிரௌன் வந்து எல்லா பிள்ளையும் கொன்றுன்னு சொன்னான், எப்படி தம்பி வந்தார், அவரையும் வேறு அல்லாஹ் நபி ஆக்கிட்டான் ஹாரூனை அப்படின்னா வரலாற்றில் அதற்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மூசா அலி இஸ்லாமுடைய சமுதாயம் இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட சமுதாயம். பிறப்பால் யாரும் ஜாதி உயர்வு தாழ்வுலாம் இஸ்லாத்தில் கிடையாது. அது வேற எங்கேயும் இருக்குது, இன்னமும் இருக்குது, இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது அவள் இருக்கிற வரையும் இருக்க தான் செய்யும் இல்லையா? நீங்கள் தப்பாக அவகன்னு சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். அன்பான சகோதரர்களே, பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்காத மார்க்கம் இஸ்லாம். அதை அடித்து உடைச்சது இஸ்லாம் தான். என்ன பெருசு, நீ காசு உண்ட 4 காசு பெருசாக இருந்தால் உன்கிட்ட பெரிய வம்ச பரம்பரை இருந்தால் பெருசாக இருவேன் நீக்கு, இங்கே எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இஸ்லாம் தான் சொல்லிச்சு. ஆனால் உலகத்தில் இன்றைக்கி அந்த இஸ்லாத்துக்குள்ளேயே வேறுபாடுகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம் முடியாது, அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிலாம் போக முடியாது. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. நிறைய இடங்களில் அந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் அப்படியான பார்வையோடு இருப்பவர்கள் உள்ளபடியே 100% இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள்ளே வரலை என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அந்த முழுமையான ஞானம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில். அன்பான சகோதரர்களே, இப்போ மூசா அலி இஸ்லாமுடைய சமுதாயத்தை ஃபிரௌனு பிற்படுத்த சமுதாயமாக வச்சுருந்தான். அதாவது அடிமட்டமான வேலையை பார்க்குறவங்க, ரொம்ப லோ காஸ்ட்டு, இருக்கிறதுலேயே மட்டமான வேலையெல்லாம் என்ன வேலை உண்டோ எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்கணும். இப்போ வேற உத்தரவு வந்துருச்சா, பிறக்கிற ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொண்டு போடுங்கன்னு. இப்போ அவன் ஒரு சில ஆண்டுகள் இப்படி நடந்துச்சு. பிறந்த குழந்தைய ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஆம்பளை பிள்ளைய ஃபுல்லாக கொண்டாங்க. இப்போ இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய அந்த அவனுக்கு ஆலோசனை சொல்லுவாங்கள்ல ஃபிரௌனுக்கு மந்திரிமார்கள், அந்த மாதிரியான பெரிய தலைகள்லாம் போய் ஒரு நாள் போய் ஃபிரௌன்ட்ட உட்காந்து சொன்னாங்களாம், இப்படியே கொண்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு ஊழியம் செய்கிறதுக்கு யார் இருக்கா, நீ பாட்டு பிடிச்சி கொள்ளுக்கிட்டே இருக்க, நம்ம போயிட்டு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஊழியம் செய்யணுமில்ல, நம்ம பிள்ளையெல்லாம் பார்க்க முடியுமா, நம்மளாம் உயர்ந்த ஜாதியாச்சே,
அவன் நம்மெல்லாம் போய் வந்து பாத்ரூம் கழுவ முடியுமா? நம்மெல்லாம் போய் வெறிய தெருவில் கூட்ட முடியுமா? பெருக்க முடியுமா? அதுக்குன்னு ஆள் இருக்குல்ல. நீ பாட்டு கொள்ளுக்கிட்டே இருந்தனா அந்த பனு இஸ்ரவேலர்களை யார் தான் வேலை செய்வா எதிர்காலத்தில் அப்படின்னு கேட்டாங்க ஒரு கேள்வி. இது ஒரு சரியான கேள்வியாக இருக்குதே. சரிதான். அப்போ உத்தரவை மாற்றினான். 1 வருஷம் பிறக்கிற குழந்தையெல்லாம் கொன்றுங்க, அடுத்த வருஷம் ஃபுல்லாக விட்டுருங்க. அடுத்த ஆண்டு ஃபுல்லாக பிறக்கிற பனு இஸ்ரவேலுடைய பிள்ளைய ஃபுல்லாக கொன்றுங்க, 4வது வருஷம் விட்டுருங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டான். மொதல் வருஷம் கொல்லப்படுகிற வருஷத்திலே மூசா பிறந்தார். அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். குழந்தைகள் கொல்லப்படக்கூடாது என்ற வருஷத்திலே ஹாரூன் பிறந்தார். எனவே அவர் யதார்த்தமாகவே பாதுகாக்கப்பட்டு விட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்போ எதனால் ஹாரூன் பாதுகாக்கப்பட்டார், எதனால் மூசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நுட்பமான ஒரு செய்தியை அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய நூலில் பதிவு செய்கிறாங்க. அப்போது மூசா அலி இஸ்லாம் பிறந்துட்டாங்க. அவங்களுடைய காலங்கள்லாம் போயிடுச்சு, பார்த்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட யூஷா பின் நூன் வந்துட்டாங்க. எப்படியும் மரணத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசணுமல்ல. எல்லாத்துக்கும் மரண தூதுவர் யார்? மரண தூதுவர் இஸ்ராயில் தான். வேறு யார்? எல்லாருக்கும் இஸ்ராயில் தான். நபிமார்களுக்குமா? ஆமாம். மனிதராக பிறந்த ஆதம் அலி இஸ்லாம் இருந்து உலகத்தில் யார் கடைசி மனிதராக இந்த உலகத்தை விட்டு முடிவு வருவாரோ அதுவரையே எல்லாத்துலேயும் இஸ்ராயில் தான் வருவார். அப்போ மூசாட்ட யார் வந்திருப்பா? இஸ்ராயில் தான் வந்திருப்பார். வந்து கேட்டார், நீங்கள் வரணும், உங்களை அல்லாஹ் கூப்பிட்டான். விட்டார் ஒரு குத்து, கண்ணிலே விட்டார். கண்ணில் அடிபட்டு போச்சு. யாருக்கு? இஸ்ராயிலுக்கு. உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு மரணத்தை கொண்டு அவரை பயமுறுத்திட்டார் மூசா அலி இஸ்லாம். நேராக போயிட்டாங்க இஸ்ராயில் இஸ்லாம். யா அல்லாஹ், என்ன இது உன்னுடைய கலீம் அடிச்சுட்டார, என்ன பண்ணுறது? என்ன சொல்கிறாராம்மா அவர்? என்ன நீங்கள் கூப்பிட்ட உடனே அவர் வரமாட்டேங்கிறாரு. அப்போ அவர்கிட்ட போய் கேளு, இந்த மாதிரி ஒரு பெரிய காளை மாட்டை பிடிச்சி அவருக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டை வச்சு அவர் கையை தொட சொல்லு. அவர் கையுக்குள்ளே எத்தனை முடி இருக்குதோ அத்தனை ஆண்டுகள், ஒரு முடிக்கு 1 வருஷம், எத்தனை முடி பட்டுச்சோ அத்தனை வருஷம் அவர் உலகத்தில் வாழலாம். வச்சுக்கோங்க, ஒரு 100 முடி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், 100 வருஷம் அவருக்கு வந்து போனஸ் கொடுத்துடலாம், வாழ்ந்துடலாம், இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அல்லாஹ் சொன்ன உடனே இஸ்ராயில் வந்து மூசா நபிட்டு இந்த செய்தி சொல்கிறாங்க, இப்படி அல்லாஹ் சொல்ல சொன்னான் அவங்கள்ட்ட. அதுக்கடுத்து என்ன நடக்கும்னு கேட்டாங்க. அந்த 100 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும்? வர வேண்டிதான், வேறு என்ன வேலை, இங்கே உலகத்தில் யார் தான் நிரந்தரமாக்க முடியும் அப்படின்னா இப்பமே வந்துறன்னு போயிட்டாங்களாமா. இப்போ மூசா அலி இஸ்லாமுடைய இறுதி கட்டம் இப்படித்தான் இருந்தது என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அவர்களோடு வாழ்ந்தவர்கள் தான் ஹஸரத் யூஷா பின் நூன். திருக்குரானில் நீங்கள் சூரா மாயிதான்ற அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான சில செய்திகள்லாம் அங்கே வருகிறது. யூஷா பின் நூன் சம்பந்தமாக நேற்றே நான் சொன்னேன், எஜிப்திலிருந்து கிளம்பி எங்கே போகிறாங்க? இப்போ பைத்துல் முக்கத்தஸுக்கு போகிறாங்க. சிரியாவினுடைய அந்த சுற்றுவட்டார பகுதியில் தான் பைத்துல் முக்கத்தஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த பைத்துல் முக்கத்தஸுக்குள்ள ஜப்பாரியின்கள் என்ற ஒரு கொடுங்கோன்மையான உடலால் வலிமை பெற்ற ரொம்ப அரக்கர்கள் என்று சொல்கிறோம்ல தமிழில், அந்த மாதிரி அரக்கர்களாக சில பேர் அங்கே இருந்தாங்க. அவங்கள எல்லாம் வெளியேற்றிட்டு உள்ளே போகணுங்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த பகுதியிலிருந்து அந்த அரக்கர்களை, அந்த வம்பு பிடித்தவர்களை, விதண்டவாதம் செய்யக்கூடியவங்களை ஃபுல்லாத்தையும் வெளியாக்கிட்டு நீங்கள் உள்ளே போகணும். அப்போ நான் என்ன செய்யணும்? அங்கே போய் சண்டை போட்டாகணும், அவங்களோட ஃபைட்டிங் பண்ணணும், அல்லாஹ்வுடைய உத்தரவு. இப்போ எல்லாரும் போகிறாங்க. போய் பைத்துல் முகத்தஸுக்கு முன்னாடி, அந்த ஊருக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவங்கள பற்றி செய்தியை வந்து முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா மூசா அலி இஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. உள்ள எப்படிப்பட்ட ஃபோர்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட, என்ன மாதிரியான பலங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு. அப்படி ஒற்றர்கள் போய் ஒரு ரவுண்ட் அடித்து வந்து பார்த்துட்டு வந்து மூசா நபியை சொன்னாங்க, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கிறாங்க, அம்புட்டு பெரிய கை இருக்குது, அவ்வளோ பெரிய காலாக இருக்குது, முரட்டு ஆசாமிகளாக இருக்காங்க, இப்படி ஊதுனாங்கன்னா நம்ம எல்லாம் பறந்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே மூசா சொன்னாங்க, இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, கூட்டம் இதை கேட்டால் பயந்து போயிடும், அவங்க ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்கிறாங்க, நீ இந்த செய்தியை போய் சொல்லிட்டீங்கன்னா ஒரு விதமாக மாறிடுவாங்க, அதனால் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்ம மக்கள்கிட்ட யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லவே கூடாது. சொன்னாதான் அதை 10 பேர்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு பொதுவாக எப்படின்னா செய்யாதீங்கன்னு சொன்னால் செய்யணும்னு அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இப்படி சொல்லாதீங்கன்னு சொன்ன உடனே பூ போல போய் ஒருத்தட்ட போய், பா உன்கிட்ட மட்டும் தான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, மூசா வேறு சொல்லியிருக்காரு, யார்ட்டையும் சொல்லக்கூடாதாம்மா, உன்குள்ளேயே வச்சுக்கோ. சரிடா. அவன் போயிட்டான். அவன் போய் பக்கத்தில் அவன் நண்பன் சொல்கிறான், உன்கிட்ட மட்டும் தான்லாம் சொல்கிறேன், டே யார்ட்டையும் சொல்லக்கூடாதா. இப்படி பரவிரிச்சு ஊர் ஃபுல்லாக. இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் அள்ளு கிளம்பிடுச்சு. அப்படி பயமான பயம், அப்படி ஒரு பயம். மூசா நபி சொன்னாங்க, வாங்கப்பா போகலாம், அவங்கள ஆப்போசிட்டாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உத்தரவு போகலாம். அவங்க சொன்னாங்க, அவங்கெல்லாம் அங்கே ஊரில் இருக்கும்போது நாங்கள் வரமாட்டோம், அவங்கள ஃபுல்லாக வெளியேற்றுங்க. ஒரு பிரபலமான ஒரு வார்த்தை, நீங்களும் உங்கள் ரப்பும் போய் போராடுங்க, நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம். ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நாங்கள் உட்காந்துக்கிறோம், நீங்களும் உங்கள் ரப்பும் போய் அவங்கள்ட்ட போய் ஃபைட் பண்ணுங்கள், நாங்கள் உட்காந்துக்கிறோம், அவங்கள எல்லாத்தையும் வெளியேற்றி பின்னாடி நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னா உயிர் பயம்.
நம்மளே இப்போ தான் ஃபிரௌன்லேருந்து தப்பிச்சு நையில் கடந்து இங்கிட்டு வந்திருக்கோம், இவங்க கையில் மாட்டி சாகிறதுக்காக வந்தோம், இதுக்கு அங்கேயே அடிமையாக இருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை அவங்களுக்கு. அப்பந்தான் அந்த கூட்டத்தில் 2 பேர் பேசினாங்க. குர்ஆன் சொல்கிறது, கால ரஜுலானி மினல் லதீன யகாஃபூன அன்அம அல்லாஹு அலைஹிம் மதுஹுலு அலைஹிமுல் பாப். இறை அருளை பெற்ற 2 ஆசாமிகள், 2 நபர்கள் பேசினார்கள், நீங்கள் பயப்படாதீங்கப்பா, ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆகுமோ அல்லாஹ்வுடைய உதவி வரும். முதல்ல அல்லாஹ் சொன்னதை கேட்போம், உள்ளே போவோமே, என்ன ஏதுன்னு ஒரு கை பார்த்துடலாமே. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்ன, எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் அவன் கையில் இருந்தால் என்ன, நம்ம என்ன எதிரையும் சலிச்சவங்களா? இறைவனுடைய உதவியை நேராக பார்த்தவங்க நம்ம. நமக்கு கடல் வழிவிடலையா? அதை கடந்தானே வந்தோம். அதே கடலில் தானே ஃபிரௌன் அழிஞ்சு போனான், அவனுடைய கூட்டம் அழிஞ்சு போச்சு. ஏன் பயப்படுறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு 2 பேர் பேசினாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தவர் தான் நம்ம கதாநாயகர், இன்றைய நபி யூஷா பின் நூன். அவர் தான் பேசினார், பயப்படாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் அவங்க கேட்கல. கொஞ்சம் பேர் கேட்டாங்க, நிறைய பேர் கேட்காம போயிட்டாங்க. கடைசியில் இவங்களை பல நாட்கள் முற்றுகையிட்டாங்க. எதை? பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதியை முற்றுகையிட்டாங்க. இவங்க ஃபிரௌன்ட்டேருந்து தப்பிச்சு வந்து நேரடியான இறை உதவியை பார்த்தவர்கள் அப்படிங்கிறது உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த உள்ளே இருந்தாங்களே பலமிக்கவர்கள், அதனால் இவங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தால், அவர் பேர் பல்ஆம் பின் பாஊரா. அவர்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து மூசாவும் அவருடைய கூட்டமும் வெளியில் முற்றுகையிட்டு கிடக்கிறாங்க, நீங்கள் தான் துவா செஞ்சால் உடனே உங்களுடைய துவாலாம் ஏற்றுக்கொள்ளப்படுமே, நீங்கள் கொஞ்சம் துவா செய்யுங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக செய்யுங்க, அழிஞ்சு போயிடட்டும் அல்லது அவங்களுக்கு வலிமை இல்லாமல் போயிடட்டும் அப்படின்னு சொல்லி, யார் தங்களை வலிமையானவர்கள் என்று உடலாக நினைத்து கொண்டிருக்காங்களோ அவங்க இவங்களை பார்த்து பயப்படுறாங்க. இதுதான் ரூபு, இதுதான் அச்சம். நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா நம்மளை குறித்து உண்டான அச்சத்தை அல்லாஹ் எதிரின் உள்ளத்தில் போட்டுருவான். நம்மள்கிட்ட ஏதாவது முன்ன பின்ன ஆகி போச்சுன்னா நம்மளை குறித்து உண்டான அச்சத்தை எடுத்துருவான், நம்முடைய கண்ணியத்தை நீக்கிடுவான். இது அல்லாஹ்வுடைய வழக்கம் இது. இப்போ அவன்கிட்ட போய் சொன்னவொன்னு அவர் சொன்னார் மாட்டேன் அப்படின்னாரு. எப்படியோ சொல்லி பார்த்து கடைசியில் காசை காட்டினானோ அல்லது பதவியை காட்டினானோ அல்லது வேறு எதையோ காட்டினானோ மயங்கிட்டாரு. இப்போ இவர் துவா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அளவிற்கு தகுதியை அல்லாஹ் கொடுத்துருந்தான் அவருக்கு. எந்த நிமிஷத்தில் அல்லாஹ் ஒருத்தருடைய ஹிதாயத்தை தூக்குவான்னு தெரியாது, எந்த நிமிஷத்தில் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான்னு தெரியாது. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான துவா என்னென்னா, வாழ்ந்து மரணித்து இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரியும் வரை இறைவா என்னை இந்த சத்திய இஸ்லாத்தில் நிலைக்கச் செய், ஈமான் வட்டத்திலேருந்து வெளியே போக செஞ்சிடாத. மற்ற எல்லாம் இழந்துட்டா நான் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஈமானை இழந்துட்டா என்னையால் பெறவே முடியாது. அப்படி தானே? அப்போ பாருங்கள், அல்லாஹ்வினால் துவா அங்கீகரிக்கப்பட்ட பல்ஆம் இப்னு பாஊரா ஒரு 2-3 தடவை பேசி ஆசை வார்த்தை காட்டின உடனே விழுந்துட்டாரு. விழுந்து இப்போ மூசாவுக்கும் அவங்க கூட்டத்துக்கும் ஆப்போசிட்டாக கையேந்துறாரு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர் கையேந்தி வார்த்தையை விட்டார். அந்த வார்த்தை எப்படி வந்தது தெரியுமா? மூசாவை இறைவா காப்பாற்று, இவங்களை ஃபுல்லாக அழிச்சிரு. அல்லாஹ் எப்படி நாக்க திருப்பிட்டான் பாருங்க. மூசாவை இறைவா காப்பாற்று, இவங்களை ஃபுல்லாக அழிச்சிருன்னு வந்து போச்சு. வரலாற்றிலே வருகிறது, அவருடைய நாக்கு அதற்கு அடுத்து பேசவே இல்லை, தொங்கி போனது, நீளமாக வயிறு வரை தொங்கி போனது. அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய நாவு நாய்க்கு தொங்குமே நாக்கு, அதே போன்று அப்படியே தொங்கிக் கொண்டே இருந்தது, பேசவே முடியவில்லை. அவர் நல்லதை மட்டும் செய்து கொண்டிருந்தார். சில பல ஆசை வார்த்தைகளுக்கு அடிமையாகி, சரி நமக்கு காசு கிடைக்கல, பணம் கிடைக்கல, எதை செஞ்சா என்ன, யாரு கேட்குறா அப்படின்ற எண்ணத்தில் அவர் விழுந்து நபிக்கு எதிராக மாறியதினாலே, அல்லாவிற்கு எதிராக மாறியதினாலே அவருடைய டோட்டல் அப்படி மாற்றிட்டாங்க. அவர் சொன்னார், நல்ல விஷயங்க எங்கள் மண்டையில் வரவே மாட்டேங்குது, எப்படி சதி செய்யலாம், எப்படி ஒருத்தரை அழிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனை மட்டுமே எனக்கு வந்துகிட்டே இருக்கு என்று அவர் இதற்கு பின்னால் நடந்ததை சொல்லுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அப்போ இவ்வளவு சூழ்ச்சிகள் செய்த பொழுதும் கூட மூசா நபி, யூஷா பின் நூன் எல்லாம் சேர்ந்து இப்பொழுது உள்ளே வரப்போகிறாங்க. உள்ளே சண்டை போட்டு உள்ளே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வரக்கூடிய வழியில் மட்டும் 31 அரசர்களை யூஷா பின் நூன் நேரடியாக எதிர்த்து அவர்களை வீழ்த்தி உள்ளே வந்தார். பைத்துல் முகத்தஸை அடைவதற்கான அந்த கடுமையான போட்டியிலே, அந்த யுத்தத்திலே வெள்ளிக்கிழமை தினம் அன்று, அன்னைக்கு மாலை அசருக்கு பிறகு பொதுவாகவே சூரியன் மறையும். நமக்கு எப்படி ஃப்ரைடேங்கிறது ரொம்ப முக்கியமான நாளோ அதே மாதிரி அந்த கூட்டத்திற்கு சனிக்கிழமை என்பது ரொம்ப புண்ணியமான நாள், புனித நாள். நீங்கள் சூரா பக்ராவை படித்து பாருங்கள், சனிக்கிழமை வாசிகள் ஒருத்தவங்க இருக்காங்க. சனிக்கிழமையில் அவங்க மீன் பிடிக்கக்கூடாது, அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். தனியான வரலாறு, நான் ஒரு காரணத்துக்காக வேண்டி கோடிட்டு காட்டுகிறேன். சனிக்கிழமை என்பது புனிதத்திற்குரிய நாள் அவர்களுக்கு. எனவே அந்த புனித நாளில் அவர்கள் சண்டை போட மாட்டார்கள், வெளியே வரமாட்டார்கள், வெறுமின்னு அவங்க வணக்க வழிபாடு மட்டும்தான் ஈடுபடுவாங்க.
இப்போ யூஷா பின் நூன் தான் எல்லா மக்களோட சேர்ந்து போரிட்டு கொண்டிருக்கிறாங்க. மாலை மாலை அசருக்கு பின்பு உள்ள நேரம் சூரிய மறைகிற மாதிரி இருக்குது. இப்போ சூரியன்ட்ட பேசுனாங்க யாரு? யூஷா பின் நூன். அல்லாஹுடைய உத்தரவை கேட்டு வழிபடக்கூடியவர் நீ. யார்கிட்ட சொல்றாங்க? சூரியன்ட்ட. எப்போ உதிக்கணும் எப்போ மறையணும்ன்றதா உன்னுடைய திட்டம் கிடையாது, அல்லாஹ் போட்டு கொடுத்த திட்டத்தில் நீ போய்கிட்டு இருக்கிற. நானும் அல்லாஹ்வுடைய உத்தரவை தான் செயல்பட்டு இருக்கேன். இந்த நகரத்தை வெற்றி கொள்ளணுங்கிறது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு. அதனால என் வேலையை நான் முடிக்கிற வரைய நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. நம்ம சொல்லுவோம்ல, இந்த வந்துட்டேன் சட்டையை போட்டே இருக்கிறேன், அப்படி 10 நிமிஷம் நின்னுங்க, காமன் நேரம் கழிச்சு தான் இறங்குவோம் இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு யார்கிட்ட பேசுறா? யூஷா பின் நூன் சூரியனிடத்திலே பேசினார்கள். வரலாறு வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் சண்டையிட்டு அவர்களை வெற்றி கொள்ளும் வரை சூரியன் மறையவே இல்லை. அப்படியே அல்லாஹ் கால ஓட்டத்தை நிப்பாட்டி விட்டார். சூரியன் நிப்பாட்டப்படுதா என்ன அர்த்தம்? கால ஓட்டம் நிப்பாட்டப்படுதுன்னு அர்த்தம். அப்படி நின்னது 5 மணினா 5 மணியாவே இருந்துச்சு வெற்றி பெறும் வரை. அவர் வெற்றி பெற்றதற்கு பிறகுதான் 5-1க்கு மாறியது. அப்போ சூரியனையே நிப்பாட்டி வைக்கப்பட்ட அதிசயத்தை கொடுக்கப்பட்டவர் யூஷா பின் நூன் என்கின்ற அந்த நபி என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் ஒரு பிரபலமான ஒரு வார்த்தை சொன்னாங்க யூஷா பின் நூன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களில் யாராவது கல்யாணம் முடிச்சு இன்னும் மனைவியோட தாம்பத்தியம் வைத்து கொள்ளாத நபர்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் கூட வராதிங்க. அடுத்து சொன்னாங்க, வீடு கெட்டுறதுக்கான முயற்சியில் இறங்கி வீட்டு சுவத்தெல்லாம் எழுப்பி மேல்முகடு போடுறதுக்காக தயாரிப்பில் இருந்தீங்கன்னா அவங்க இந்த யுத்தத்துக்கு வர வேண்டாம். மூணாவது சொன்னாங்க, ஆடு மாடு ஒட்டகையை வாங்கி அதுக்கு சினை ஏற்படுத்த வைத்து குட்டி ஈனுவதற்காக வேண்டி உண்டான தாமதத்தில் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா, அது குட்டி போடுற காலத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவங்கெல்லாம் என் கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யுத்தத்துக்கு கூட்டிகிட்டே போனாங்க. இப்போ நம்ம என்ன கேள்வின்னா, யுத்தத்துக்கு கூட்டி போகும்பொழுது ஏன் இந்த 3 விஷயத்தை சொல்கிறாங்க? சொல்லி இவங்க வர வேண்டாம்னு சொல்றதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு சில பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்க. அதை விட்டுட்டு எல்லாம் மேலே இருக்கவும் பார்த்துக்குவான் அப்படின்ற எண்ணத்தெலாம் அலையாதீங்க. ஊரில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்பை நீங்கள் செய்யணும். அதே விதத்தில் அல்லாஹ்விற்கான கடமையை நிறைவேற்றணும். அல்லாஹ்விற்கான கடமையை நிறைவேற்றன்ற பேரில் உங்கள் பொறுப்பை நீங்கள் தூக்கி வாரி போட்டு போயிடக்கூடாது. இல்லைன்னா அல்லாஹ்ட்ட இதை பற்றி நாளைக்கு கேள்வி கேட்கப்படுவீங்க. ஒரு சாபி இருந்தாங்களா இல்லையா? ராத்திரி எல்லாம் தொழுகை, பகலெல்லாம் நோன்பு. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, விவரம் கேட்டாங்க, மனைவிட்ட கேட்டாங்க, என்னம்மா வீட்டுக்காரர் எங்கம்மா? அவர் எங்கே பள்ளியாசல தொழுது கிடப்பார். என்னம்மா வாழ்க்கை எப்படி போயிருக்கு? ஏதோ போய்கிட்டு இருக்கு. அவருக்கு என்ன அந்த வாழ்க்கையில் எந்த இன்பம் இருக்குது? ஒன்றும் இல்லை. வர்றாரு போகிறாரு, ஏதோ பூமிக்கு மேலே நடமாடுற மலக்கு மாதிரி இருக்கார் அவர். அப்போ கூப்பிட்டு அந்த சஹாபியில சொன்னாங்க, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி இருக்கியப்பா, பகல்லாம் நோம்பு நோத்துட்டு இரவெல்லாம் பள்ளிவாசலில் தொழுதுட்டு இருந்தா உன்னை நம்பி பொஞ்சாதி வீட்டில் இருக்குல்ல, அதுக்குன்னு ஆற்ற வேண்டிய கடமை இல்லையா? உன் குடும்பத்துக்குன்னு சம்பாதி தர வேண்டியது இல்லையா? உன் வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க, நீ பாட்டு நோம்புன்னு உட்காந்துருந்தா அவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட வேண்டாமா? உபசரிக்க வேண்டாமா? உனக்கு உடம்புக்குன்னு கடமை இருக்குது, உன் கண்ணுக்குன்னு சில கடமை இருக்குது, உன்னுடைய மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்குது. எல்லா கடமையும் மிகச்சரியாக அவரவங்களுக்கு சரியாக கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. அதில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சாமி நேராக போய் ரசூல்லாட்ட சொன்னாங்க, யார் ரசூல்லா, நான் இபாதத் செஞ்சால் இவருக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? எங்கள் வீட்டம்மா பேச்சை கேட்டு பேசுகிறாரு. ரசூல்லா சொன்னாங்க, அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு, ரொம்ப துல்லியமாக சொல்லியிருக்காரு. இதை வச்சுட்டு அதில் கோட்டை விட்டுறக்கூடாது, அதை வச்சுட்டு இதில் கோட்டை விட்டுறக்கூடாது. பேலன்ஸ்டாக இருக்கணும். ரெண்டையுமே நிலத்தி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்க வேண்டும். யூஷா பின் நூன் எல்லாம் அந்த நபி சொல்லுகிறார் பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு இருந்தால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்க, இங்கே வர வேண்டாம் என்று சொன்னதிலிருந்து நாம் முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த யுத்தத்தில் வெற்றியை அல்லாஹ் கொடுத்தால், வெற்றிக்கு பிறகு பைத்துல் முகத்தஸினுடைய வெற்றி பொருட்கள் கிடைத்தது. கனிமத்துன்னு சொல்லுவாங்க அரபியில். போரில் கிடைக்கப்பட்ட வெற்றி பொருளுக்கு கனிமத்து சொல்லுவாங்க. அந்த வெற்றி பொருள் கிடைச்ச உடனே பொதுவாகவே நம்முடைய சமுதாயம், முஸ்லீம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கு தான் போரில் கிடைத்த வெற்றி பொருட்கள் எல்லாம் ஹலாலு. இதுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்துக்கெல்லாம் அந்த பொருளை என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதை ஒரு இடத்துல எல்லாத்தையும் கொண்டு கொட்டி வச்சிடணும். வானத்திலேருந்து ஒரு பிரம்மாண்டமாக நெருப்பு வரும், அந்த நெருப்பை ஃபுல்லாக அதை கரிச்சிடும். அது அப்படி கரிச்சிருச்சுன்னா அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்னு அர்த்தம், கரிக்கலைன்னா அல்லாஹ் கபூல் செய்யலன்னு அர்த்தம். இப்போ எல்லா கனிமத் பொருளும் ஒரு இடத்துல கொட்டி வச்சாச்சு, நெருப்பு வரவே இல்லை. அப்போ தான் யூஷா பின் நூன் அந்த நபி சொன்னார்களாம், அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களிலே யாரோ ஒருவர் கொஞ்சம் மோசடி செஞ்சுருக்காரு, எதையோ ஆசைப்பட்டு எதையோ எடுத்து வச்சிருக்காரு, அதனால தான் கபூலியத் ஆகலை. எல்லாரும் வாங்க என் கையை பிடிங்கன்னாங்க. 12 கூட்டம் அங்கே இருந்தது, 12 பெரும் கூட்டங்கள் இருந்தது. ஒவ்வொரு கூட்டத்தினுடைய தலைவரை கூப்பிட்டு கையை முசாஃபஹா செய்தார்கள். ஒவ்வொருத்தராக கொடுத்துட்டே போனாங்க. ஒருத்தர் முசாஃபா செஞ்சார், சக்குன்னு ஒட்டிக்கிடுச்சு அது கை.
அந்த கூட்டத்தாருடைய அந்த தலைவருடைய கை அப்படி டப்புன்னு ஒட்டிக்கிச்சு, கம்மு வச்ச மாதிரி ஒட்டிக்கிச்சு. உங்கள் கூட்டத்தில் தான் மேப்படியாக யாரோ இருக்கான், அதனால் உங்கள் கூட்டத்தில் உள்ள எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, என் கையில் முசாபா கொடுங்கன்னாங்க. எல்லாரும் வந்தாங்க, வரிசையாக வந்தாங்க. கடைசியில் ஒரு 3 பேர் வந்தாங்க. அந்த 3 பேருடைய கையும் பக்குன்னு ஒட்டுது. யார் கையோட? யூஷா பின் நூன் ரலியல்லாஹு கையோட. நீங்கள் ஏதோ செஞ்சிருக்க போல தெரியுது, பொருள் ஏதாவது எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. 3 பேரும் கல்லாளி மாதிரி இப்படி முடிச்சாங்க. உண்மையே சொல்லுங்கண்ணா. ஆமாம், உண்மையிலே எடுத்துருக்கோம். என்ன எடுத்தீங்க? எடுத்துட்டு வாங்கண்ணா. ஒரு மாட்டினுடைய தலை அளவிற்கு அப்படியே தங்கத்தை எடுத்து பதுக்கி வச்சிருந்தாங்க. மாட்டின் தலை எவ்வளோ பெருசு இருக்கும், அந்த அளவுக்கு தங்கத்தை எடுத்து பதுக்கி வைத்தார்கள். கொண்டு வைங்க. அதில் நமக்கு தான் ஹலால் கிடையாது, இது ஹராமாச்சே. மோசடி என்பது அது நம்மை சேர்ந்தது இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னா, மன் கஷ்ஷ மின்னா மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா. யார் மோசடி செய்கிறாங்களோ அவர் நம்ம ஆளே கிடையாதுன்றாங்க. தொழிலில் மோசடி செய்யக்கூடாது, கொடுக்கல் வாங்கல மோசடி செய்யக்கூடாது, பேச்சில் மோசடி இருக்கக்கூடாது, நடவடிக்கையில் மோசடி இருக்கக்கூடாது. மோசடி எந்த ரூபத்திலையும் வரக்கூடாது. கொடுத்துட்டு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது, வாங்கிட்டு வாங்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லையா? அப்படியான நபர்களை அடையாளம் காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி ஒருத்தர் செஞ்சார்னா அவர் என்னுடைய ரூட்டில் வரலன்றாங்க ரசூலுல்லாஹ். என் ரூட்லேயே அவர் இல்லை, அவர் வேற எங்கேயும் இருக்காருன்றாங்க. அந்த ஆளாக நம்ம ஆயிடக்கூடாது. அப்படி சொன்னாங்க. யூஷா பின் நூன் கொண்டு வாங்க, வச்சாங்க. அதுக்கு அடுத்து தான் நெருப்பு வந்தது, கரித்தது. ஆக இப்படி பைத்துல் முகத்தஸை வெற்றி பெற்று யூஷா பின் நூன் அலைஹி ஸலாத்து வஸலாம் பைத்துல் முகத்தஸுக்குள்ளே போனாங்க. போகும்போது அல்லாஹு தஆலா ஒரு உத்தரவு கொடுத்தான். என்ன உத்தரவு கொடுத்தான்? வாக்களிக்கப்பட்ட பூமிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு நான் கொடுத்துருவோம் அந்த பூமின்னு சொன்னேன். இப்போ பனு இஸ்ரவேலர்களே, இங்கே இருந்த மக்களை எல்லாம் அடித்து விரட்டி விட்டு நீங்கள் உள்ளே நுழைகிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் உள்ளே போகும்போது 2 விஷயத்தை செய்யணும். ஒன்று, பணிவார்களாக போக வேண்டும். 2வது, யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருன்னு இஸ்திக்பார் செஞ்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு சொன்னான் அல்லாஹ். இங்கே பயலுக்கு என்ன செஞ்சாங்க? பணிவாக போகல, பெருமையோடு போனாங்க. அந்த பெருமையை விளையாட்டா, இறைவனோடு விளையாண்டா என்னவாகும்? இறையோடு விளையாடக்கூடாது அல்லவா? மனிதர்களோடு விளையாடலாம் சில நேரத்தில். இறைவனோடு விளையாண்டார்கள். பித்தட்டை பூமியில் வைத்து அப்படி கேலி செய்வதை போன்று அப்படி ஆடிக்கொண்டே போனார்கள். 2வது, ஹித்தத்துன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஹித்தத்துன்னா மன்னிப்புன்னு அர்த்தம். அவங்க சொன்னாங்க ஹிந்தத்துன், எங்களுக்கு கோதுமை வேணும்னு சொல்லிட்டு போனாங்க. இது கேலி தானே? இந்த 2ஐயும் அவர்கள் செய்ததினாலே யார் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டார்களோ எல்லாருக்கும் அல்லாஹ் வேதனையை கொடுத்தான். யூஷா பின் நூன் ரலியல்லாஹு அப்போ இருந்தாங்க. அல்லாஹ் எந்த மாதிரியான வேதனை கொடுத்தான்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கடுமையான குளிர் அவர்களுக்கு சாட்டப்பட்டது. கடுமையான முறையிலே அந்த குளிரிலேயே அவர்கள் பொசுங்கி போனார்கள். என்னடா இது, குளிரில் செத்து போவானா? ஆமாம், குளிரிலும் ஒரு வேதனை இருக்குது. நரகத்திலே அல்லாஹ் நெருப்பை கொண்டு மட்டும்தான் வேதனை செய்கிறான் என்று நினைக்கக்கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்தில் இப்படி ஒரு வேதனை உண்டு. அந்த இடத்தில் கடுமையான பனியாக இருக்கும். அந்த குளிரால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் அவனுக்கான பனிஷ்மெண்ட், அவனுக்கான தண்டனை அதுதான். அப்போ அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் குளிரை கொடுத்தான் என்றும் வந்திருக்கிறது, கடுமையான காற்றை கொடுத்தான் என்றும் வந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீறியதினாலே பனு இஸ்ரவேலர்களே ஒரு சாரார், எல்லாரும் கிடையாது, ஒரு சாரார் அந்த யூஷா பின் நூன் ரலியல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலேயே வேதனை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு பைத்துல் மக்தஸிலே 27 வருடம் ஹஜ்ரத் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்டாங்க. பைத்துல் முகத்தஸில் தான் அடக்கப்பட்டிருக்காங்க. பைத்துல் முகத்தஸில் ரொம்ப அருகாமையில் அடக்கப்பட்டிருக்காங்க. நான் மௌத் ஆகிட்டேன்னா என்னை அப்படி அங்கே அடைக்கிறாதீங்க, பைத்துல் முகத்தஸ் அந்த பூமியில் கொஞ்சம் தூரம் என்னை தூக்கிட்டு போங்க, என் பாடி அப்படி நடந்து கூட்டு போங்க, என் தோளில் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் அந்த பூமியில் நடங்க. ஏன்னா எங்கள் முன்னோர்கள்லாம் வாழ்ந்த இடம் அது, நல்லோர்கள் இருந்த இடம் அது, நபிமார்கள் வந்த இடம். அந்த இடத்துல நான் கொஞ்சம் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், மௌத்தாகிட்டா என் பாடியாவது நடந்து வரட்டுமே அப்படி சொன்னாங்க. அடக்கப்பட்டாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு 27 ஆண்டுகள் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸில் தௌராத்தை வைத்து மக்களை வழிநடத்தினார்கள். அதற்கு பிறகு அவர்களும் வஃபாத்தாகி தன்னுடைய 127வது வயதிலே யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாராங்க. அதற்கு பின்னால் அங்கேயே ஹஜ்ரத் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாமும் அடக்கம் செய்யப்படுறாங்க. ஆக இந்த யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம், ஒரு நபிக்கு எப்படி பணிவிட செஞ்சாங்க, அதனால் கிடைச்ச உயர்வு. அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறாமல் அவன் சொன்னதை அப்படியே கேட்டதினாலே நேரடியான இறை உதவியை அவர்களும் பெற்றார்கள், அவர்களுக்கு பின்னால் இருந்த மக்களையும் பெற வைத்தார்கள். எனவே இந்த நபிமார்களின் சரிதையை நாம் கேட்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக தொடர்ந்து கேட்குறோம். ஒரு 17 பேர் நபிமார்களை பற்றி நம்ம கேட்டோம்னு சொன்னால் ஏதோ கேட்டுட்டு போனோன்னு இல்லாமல் இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை பாடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் உள்ள அல்லாஹ் அந்த ஈமானி உணர்வோடு வாழுகிற நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தரட்டுமாக. ஆமீன். வஸ்ஸலாம். ஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து